ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அக்னி தமிழன். 28ஆம் தேதி, அதாவது நேற்று பார்த்தீங்களா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரா இருக்குன்னு பார்த்தீங்களா ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கும். ஓகேவா, ஒரு கட்டப்பார டீம்னே சொல்லலாம். ரெண்டு டீமுமே ஓகேவா. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட டார்கெட் அதிகமாக கொடுக்கக்கூடிய, அதாவது டார்கெட் பாயிண்ட்டை அதிகமாக கொடுக்கக்கூடிய டீமு. ஆர்சிபியை பொறுத்தவரையும் அடிச்சா அடி இல்லைன்னா இடி அந்த மாதிரி தான். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா டாஸ் யார் வின் பண்ணுது? ஆர்சிபி வின் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா, அதாவது ஜாஸ் ஆஸ்ல்வுட் அவர் பார்த்தீங்களா பவுலிங் இல்லை ஆர்சிபியில், அதனால பவுலிங் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னு பார்த்தா ஜேக்கப் டப்பின்னு ஒரு ஜேக்கப் டப்பின்னு ஒரு பையன், எப்பா என்ன ஆட்டக்காரன் தலைவன். 4 ஓவர் போட்டான், பவர் பிளேல 4 ஓவர் போட்டான். கிட்டத்தட்ட தலைவன் வந்து 2வது ஓவர்லேயே கிட்டத்தட்ட 2 விக்கெட்டை தூக்கிட்டான். அபிஷேக் வர்மாவும் டிரேவிட் ஹெட்டும் ஓகே அவங்களுடைய விக்கெட்டும் தூக்கிட்டான். அடுத்தது பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவிங் கிளாஸனும். அடுத்தது பார்த்தீங்களா நம்பாலே யார் இஷான் கிஷன் நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து நல்லா மூவ் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ்ன்னு அடிக்க ஆரம்பித்த போது பார்த்தீங்களா ஒரு அவுட்டு பிலிப் சால்ட்டு பார்டர் லைனில் போய் அது அவுட்டா இல்லை நாட் அவுட்டானே தெரில. ஆனால் அந்த மாதிரி கேட்ச் பயங்கரமாக பிடிச்சிட்டாப்ல ஓகேங்களா. அப்புறமே இஷான் கிஷன் சும்மா விடல, தலைவன் கோலியாக்குறான்னு நினச்சிக்காதீங்க. அடிக்கிற அடி ஒவ்வொன்று 6-4 அந்த மாதிரி தான் அடிக்கிறான். கிளாஸிக்காக விளாட்றான் ஓகேங்களா. ஒரு 80 ரன் ஓகேங்களா, 38 பாலுக்கு 80 ரன் அடிச்சிட்டான். ஓகே, தலைவன் அவுட் ஆகிட்டான். அதுவும் பிலிப் சால்ட் தான் கிட்டத்தட்ட 3 கேட்ச் பிடிச்சாப்ல. நேற்று கிட்டத்தட்ட 9 விக்கெட்டு ஓகேங்களா. 9 விக்கெட்டு, யாருமே வந்து ஸ்டெம்ப் அவுட் ஆகல, கேட்ச் அவுட் தான். அதே மாதிரி ஓகே டார்கெட்டு 202. யார் அனிகேத் வர்மா அவன் தான் இடையில எம்மா தலைவன் 18 பாலுக்கு 43 ரன்னு சும்மா சொருகுன்னு சொல்கிறான். உண்மையிலே அனிகேத் வர்மா கோலி வந்து கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்டா மிஸ் பண்ணுங்கன்னு நினச்சிப்பாரு. அப்புறமேட்டுக்கு ஆர்சிபி வந்தாங்க பாருங்க, சும்மா சரியான ஃபார்மு. பிலிப் சால்ட் வந்து ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போய் நேர்ந்துட்டார் ஓகேங்களா. நான் அடிப்பேன் அவுட்ரான்ற மாதிரி எல்லாமே போயிட்டாங்க. நம்மளால் கோலி ஒரு கொஞ்சம் கட்டையை போட்டு விளையாடிட்டாரு. பட்டிந்தர் யாராங்க அப்போ படிக்கல் தலைவன் என்ன அடி, 26 பால் 61 ரன்னு பொலன்னு பொழந்துட்டான். அதுக்கப்புறம் வந்தவன் அவனும் சும்மா இல்லையே ஜித்தேஷ் வர்மா யாராம பட்டிந்தர் ஓகேவா கேப்டன்சி பட்டிந்தர் அவனும் சும்மா என்ன அடிக்கிறான். 12 பால் 32 ரன் 35 ரன் அடிச்சிட்டான் தரமா. அப்புறமேட்டு கோலி தான் ஃபினிஷிங்கே பண்ணார். கிட்டத்தட்ட 15வது ஓவரில் 4வது பால் ஓகே 4வது பால்லே மேட்ச் முடிஞ்சிருச்சு. கோலி ஒரு 6 அடிச்சாரு பாருங்க, கிளாசிக் ஷாட்டு, ஸ்ட்ரெயிட் ஷாட்டு, பயங்கரமான 6 கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க. 15வது ஓவர்லேயே வின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அது அப்புறப்பட்ட விஷயம். ஆர்சிபி சரியான ஃபார்மில் இருக்காங்க, மக்களை வரைக்கும் எவனுமே அடிக்க முடியாது அந்த மாதிரி ஃபார்மில் இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளைன் கிஸ்ஸை ஒன்று கொடுத்துட்டு அப்படியே மேட்சை முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. கட்டப்பாறை டீம் அதாவது எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பார்த்துக்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. ஓகே.